நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடையெல்லாம் திறந்து மாஸ் காட்டிட்டார் நம்ம சீனு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மணி வந்து மாயா கிட்டேயே போய், என்னோட பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒருபடி மேலே போய் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ரகுராம்கிட்டே போய் சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்களா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நம்ம விறுவிறுன்னு நம்ம மணி வந்து வேகமாக வந்து நம்ம சீனு வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. டேய் சூப்பர்ரா, இது வரைக்கும் வந்து என்னை யாருன்னு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கடா, ஆனால் இனிமேல் வந்து ஒரு மணி டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் நான் அப்படிங்கிற மாதிரி வெளியில் பந்தாவாக சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாடா, இதுக்கெல்லாம் காசு எது, இதெல்லாம் எப்படிடா ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சீனு வந்து வளர போகிறாரு. எல்லாத்துக்குமே காரணம் மாயா தான் லோனு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே வந்து மாயா வந்து முந்திக்கிறாங்க. முந்திக்கிட்டு நான் தான் லோன் வாங்கினா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஐடியா கொடுத்தேன். நான் ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தேன், ஆனால் சீனு தான் எல்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் சூப்பர்ரா, உன் மேலே வந்து எனக்கு இருந்த நம்பிக்கையை நீ வந்து காப்பாற்றிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பத்மா வந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோடா, உன்னை பற்றி தான் நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ நீ எப்படியோ முன்னேறுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, சாரு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, மாயா பண்ணுறதெல்லாம் சரியில்லையே, இப்போ பண்ணுறதை பார்த்தா சீனுவை திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சீனு வந்து கத்தி எடுத்து கொண்டு வந்து நம்ம ரகுராம் கிட்ட கொடுக்காங்க. மாமா, இதை நீங்கள் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரகுராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லைடா, இது வந்து சரியாக வராது, நீ வந்து உங்கள் அப்பா பேரை வச்சு நீ வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க, அதனால் அவரை பெருமைப்படுத்துகிற விஷயமா வந்து அவர் தான் அந்த கடையை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பன் பண்ணிட்டாரு. அவர் சும்மா இருக்காமல், வா பத்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போய் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாருவோட கண்ணு வந்து சீனு மாயாவை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பத்மா, அதுக்கடுத்து பார்வதி இருக்காங்களா, 2 பேரும் பார்க்குறாங்க. கடை சூப்பராக இருக்குல்ல, இனிமேல் நம்ம எந்த ஜவுளி எடுத்தாலும் நமக்கு வீட்டுக்கே வந்துடும், சீனுக்கிட்ட சொல்லிவிட்டோம்னா அவன் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவான், சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஜோடியாக வந்து நம்ம சீனுவும் மாயாவும் அப்படியே ஜோடியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லவ்வர்ஸ் மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துடுறாங்க நம்ம பார்வதி. கடை என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு மாயா மேலே தான் டவுட்டாக இருக்குது, திருப்பியும் நம்ம சீனு ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாலும் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அங்கே பாருங்கள் அவங்க 2 பேரும் ஜோடியாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, குடும்பம் தான் முக்கியம், இனிமேல் வந்து அவங்க கல்யாண பேச்சை பற்றி எதுவுமே பேச மாட்டோன்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணுவாங்க, சும்மா ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுகிறாங்க, அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சாருக்கு வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேரும் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மணி போய் நம்ம சீனுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாடா கடை ரொம்ப பெருசாக இருக்குது, நீ இப்போ லோன் வாங்கினா நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க, நம்மக்கிட்ட எதுவும் சொத்து பத்து எதுவுமே கிடையாதடா, எப்படா லோன் கொடுத்தாங்க உனக்கு, உண்மையை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்போ வந்து சீனு வந்து உண்மையை சொல்லிடுறாரு, அப்பா எல்லாத்துக்குமே காரணம் வந்து மாயா தான்ப்பா, எனக்கு யாருமே லோன் கொடுக்கல, அந்த நேரத்தில் தான் மாயா வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி அவள் தான் கையெழுத்தெல்லாம் போட்டு எனக்கு லோன் வாங்கி கொடுத்தாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, லோன் வாங்கினாலும் இவ்வளோ பெரிய கடை ஆரம்பிக்கிற அளவுக்கு அவன் தந்திருக்க மாட்டானே, நீ உண்மையை சொல்லு, அதுக்கடுத்து காசுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி மணி கேட்காங்க. இல்லைப்பா, அவள் அம்மாவோட இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் கொடுத்துட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மணிக்கு வந்து மாயா மேலே ஒரு நல்ல எண்ணம் வருது. சரி, இப்படி ஒரு பிள்ளை வந்து நம்மளோட மகனோட லைஃப் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டு இருக்காளே, இவள் வந்து எப்படியாவது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இருடா, உனக்காக போய் நான் மாயா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருடா, நான் போய் பேசணும், உண்மையை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. அம்மா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. ஐயோ என்னம்மாம்மா, நீங்கள் எதுக்கு கையெடுத்து கும்பிட்றீங்க, பேசாமல் இருங்க, நான் சும்மா வந்து சீனுக்கு ஒரு உதவி தான் செஞ்சேன், அவன் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டான், அவன் கண்டிப்பாக முன்னேறுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, நீ அவன் கூட எப்போயுமே இருந்தால் அவன் கண்டிப்பாக நல்லா இருப்பாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அதை சொல்லலை, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது புரியுதுமா, ஆனால் என்னோடய உள்மனசு சொல்லுது நீங்கள் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணி போகிறீங்கன்னு எனக்கு உள்மனசு சொல்லுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவர் வாட்டில் போயிடுறாரு. நம்ம மாயா அவங்க வாட்டில் அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து வெளியில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க வீட்டில். அப்போ பார்த்தா நம்ம மணி வந்து சரக்கு போட்டு வந்துடுறாரு. எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரக்கு போட்டு வராரு. அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதி வராங்க. என்னங்க ஆச்சு, என்ன ஒரு மாதிரி வாரீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் எங்கே ஒரு மாதிரி வரேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டுக்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்னங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் ஸ்டெடியாக தான் நிற்கிறேன், நீங்கள் 2 பேரும் தான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் முதல்ல ஸ்டெடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதையை போட்டு வளரிக்கிட்டு இருக்காரு. ஏங்க நீங்கள் வாட்டில் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, அண்ணன் வேறு வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் வீட்டில் இருக்காரா, ஐயோ நான் ஸ்டெடியாக தானே இருக்கேன், நான் சொன்னால் தானே தெரியும் சரக்கு அடிச்சிருக்கேன்ட்டு, அவருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரகுராம் வந்துடுறாரு. வந்தவொடனே சிவராம் வந்து கேட்காரு, ஆனால் என்னென்ன எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவர் அமைதியாகவே இருக்கார். உடனே முதல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளாடுறாரு. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு ரகுராம். சரக்கு அடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அமைதியாகவே இருக்கார். சரக்கு அடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க இருக்குது வீட்டில், இப்படிலாம் சரக்கு அடிச்சிட்டு வரலாமா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, மச்சான்னு சொல்கிறதுனால நான் அமைதியாக விட்றேன், இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்பட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து மறுநாள் காலையில் தான் விடிஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம மணி வந்து ரகுராம் கிட்ட வந்து மாயாச்சின்னு கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. மச்சான் நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினைக்காதீங்க, என் பையன் இப்போ திருந்தி ஒரு கடையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கான், அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா மாயா தான். அதனால் மாயாவுக்கும் சீனுவையும் நம்ம ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது, நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சோம்னா நல்லாயிருக்கும், மாயா அந்த குடும்பத்துக்கு மருமகளாக வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாரு ஐயோ பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.